போற தோட்டத்துல நடந்தது சொல்லி சொல்லி சிரிச்சிருக்காங்க எங்க கிட்ட. ரெண்டு இப்படிதான் சம்பந்தி. ஹாலு தான் வளர்ந்துருக்குது. ஆனா குளத்துல குழந்தைங்க தான். எங்க பார்த்தாலும் இப்படிதான் ஒரே வம்பு வளர்த்துக்கிட்டு வர்றதுதான் வேலையே. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சே இருக்க மாட்டாளுவோ. ஒட்டி பிறந்த கூட பிறந்த பொறப்பு மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருப்பாளுவோ. ரெண்டு பேரும் சேர்ந்து என் மவனை வெளுத்து வாங்கிட்டாளுவலே. பாத்துக்கங்க சம்பந்தி, என்னென்ன வாயெல்லாம் அடிச்சிருக்காளுவனே. சொல்றது சரிதான் சம்பந்தி. பிள்ளைங்க என்னாலும் வளர்ந்தாலும் சரி, படிச்சாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, வீட்டுக்கு வந்துட்டா அதுங்க நம்மளுக்கு குழந்தைங்களா தான் இருக்குதுங்க. அண்ணி அண்ணி, யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சே. சம்பந்தி, யாரோ தெரிஞ்சவங்க குரல் மாதிரி இருக்கு. கூப்பிடுறாங்க. நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். நீங்க பேசிக்கிட்டு இருங்க. சரிங்க சம்பந்தி, நீங்க போயிட்டு வாங்க. இப்போ வந்துடுறேன். அட அண்ணி, வாங்க சீதா அண்ணி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அண்ணி, நீங்க எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? நீங்க மட்டும் தான் வந்தீங்களோ? உள்ள வாங்க. நான் மட்டும் இல்ல, அவரும் வந்திருக்காரு. என்னம்மா, எப்படி இருக்க? அட அண்ணன் வந்திருக்காங்களோ? நல்லா இருக்கேனே. வாங்க. என்ன திடீர்னு எல்லாரும் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? உள்ள வாங்கண்ணே. எல்லாம் நல்ல விஷயமா தான் வந்திருக்கேன். இது சீதா தானே? சீதா மாதிரி தான் இருக்கு. என்னங்க, அங்க பாருங்க, அது சீதா தானே? அட ஆமா, சீதா தான். அடியே சீதா, அட செல்லுமா, ஏய் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், இங்க வாடி. அடியே செல்லுமா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் இருக்கும். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. உன்னை இங்க பாப்பனே நான் நினைக்கவே இல்லை. பாத்துக்க அண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தோர. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன். பாத்துக்கங்க, என்ன பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? அது கடவுள் துணை இருக்கான், நல்லபடியா போகுது. நீ எப்படி இருக்க? ஆமா, விவசாயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? எங்க வீட்டில தான் இருக்கியா? நான் எங்க பாக்குறேன் இப்போ. நான் வீட்டில தான் இருக்கேன். என் புள்ள தான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்க்கான். ஓ மவனா, ஆர்மியில எல்லாம் இருந்தா? இப்போ ஆர்மிக்கெல்லாம் போலனே, வேலையை விட்டுட்டு எங்க கூடயே வந்து இருக்கான். அவன் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறான். ஓ அப்படியா? சரி சரி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி சரி, வா. அவங்க பொம்பளைக்குள்ள ஏதாச்சும் பேசுவாங்க, நம்ம அப்படியே வெளியில போயிட்டு வருவோம். வாரண்ணே, நானும் ரொம்ப நேரமா தனியா தான் உட்காந்துருக்கேன். என்ன பண்ணுன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தேன். கரெக்டா நீங்க வந்துட்டிய. சரி வாங்க, அப்படியே மெல்லமா நடந்து போயிட்டு வருவோம். சரி வா வா. ஏம்மா சீதா. என்னங்க? நான் துற கூட அப்படியே கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். நீ என்ன ஏதுன்னு பேசு, சரியா? சரிங்க, போயிட்டு வாங்க. ஏம்மா நானும் போயிட்டு வரேன். சரி சரி, போயிட்டு வாங்க. ரொம்ப நாள் கழிச்சு பாக்கிறிய, என்னமோ பேசுவிய. போயிட்டு வாங்க. சொல்லுடி, நீ எப்படி இருக்க? ஆமா, உன் மாவன் நல்லா இருக்கானா? இப்ப எங்க இருக்க? எதுக்குடி என்ன பார்க்க நீ வரவே இல்ல? ஆமா, அப்படியே நீ மட்டும் வந்து பார்த்துட்ட. நான் நீ இருந்த பழைய வீட்டுல எல்லாம் போய் பார்த்தேன். உன்னை ஆளை காணும். நீ எங்கேயோ காலி பண்ணி போயிட்டதா சொன்னாங்க. உன் புது வீட்டு அட்ரஸ் எனக்கு தெரியாது. நானும் தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் கேட்டு பார்ப்பேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் எங்கேயாச்சும் பார்த்தா என்கிட்ட வந்து தகவல் சொல்லுங்க அப்படின்னு. ஒரு தகவலும் இல்லை உன்னை பத்தி. நான் இங்க தானே இருக்கேன். உள்ளூருக்குள்ளே இருந்துக்கிட்டு ரெண்டு பேரும் பார்க்க முடியாம போச்சு பாரு. இன்னைக்கு உன்னை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. என்ன நீ அவங்கள உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? என் சின்ன வயசு தோழி. ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருந்தோம். இப்போ கல்யாணம்லாம் முடிஞ்சு பிள்ளைலாம் பிறந்ததுக்கு அப்புறம் ஆளுக்கு ஒரு திசையில போயிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் நான் இவளை பாக்குறேன். ஓ அப்படியா நீ? சரி சரி. உயிர் பிரியாத தோழிங்கெல்லாம் இருந்தோம். கடைசியில கல்யாணம்லாம் முடிஞ்சு புள்ள பிறந்ததும் ஆளாளுக்கு ஒவ்வொரு திசைக்கே போயிட்டேன்னா பாத்துக்கங்க. ஆமாட்டி, நீ எப்படி இங்க? அதுவா, நல்ல நேரம் பார்த்து தான் வந்திருக்க. நான் என் மாமா முத்துப்பாண்டிக்கு இங்கதான் பொண்ணு பேசியிருக்கேன். என்னடி சொல்லுத? ஆமாண்டி, இவங்க வீட்டு பொண்ணுதான் என் பையன் முத்துப்பாண்டிக்கு பேசியிருக்கேன். நிலாவே, நிலாவை இவ பையனுக்கு பேசியிருக்காளா? அப்போ வீரா என்ன சொல்றா? ஒன்றும் புரியலையே. உமா, நீ என்ன சொல்றா? இவா நிலாவையா இவ பையனுக்கு பேசியிருக்கு? இல்லை நீ நிலாவில்ல, இதான் நிற்கிறாளே முத்தாயி, இவ அம்மாவா ரெண்டாவது உள்ளவள தான் இவ பையனுக்கு பேசியிருக்கோம். அப்படியா? நான் பயந்தே போயிட்டேன்ப்பா. சந்தோஷம். அவ பொண்ணை பேசியிருக்கியோ? நீ இந்த வீட்டிலன்னு சொன்னதும் நான் நிலாவன்னு நினச்சிக்கிட்டேன். ஏன் சீதா, எதுவும் பிரச்சனையா என்ன? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை கேட்டேன், இந்த வீட்டில் பொண்ணுன்னு சொன்னியே, அதான் நிலா எனக்கு தெரிஞ்ச பிள்ளை, அதான் கேட்டேன்.
ஓ அப்படியா? நான் இவங்க பொண்ணை தான் முத்துப்பாண்டிக்கு பேசியிருக்கேன். இவ பொண்ணை எங்கேயோ தோப்பில் வச்சு பார்த்துருக்கான். பார்த்ததும் அவளை பிடிச்சி போச்சு. என்கிட்ட வந்து சொன்னா. அதோட வந்து பேசி முடிச்சிருக்கேன். ஓ அப்படியா? நல்ல விஷயம்தான் நடந்திருக்கு. ஆமா, நீ எப்படி இங்க? இவங்க என்னோட அண்ணி தான். ஒரு முக்கியமான விஷயம். இரு சொல்கிறேன். அண்ணி, சொல்லுங்க நீ. தோழியை பார்க்க வந்ததும் நான் என்னத்துக்கு வந்தேங்கிறதே மறந்துட்டேன். உங்ககிட்ட தான் நான் பேசலான்னு வந்தேன். என்கிட்டயா? என்ன நீ சொல்லுங்க. எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். நம்ம வீராவுக்கு நிலாவை பேசலான்னு வந்திருக்கேன். அக்கா, என்ன நீ சொல்றீங்க? இந்த பாருங்க நீ, எனக்கு புரியுது. யார்கிட்டலே இப்படி தான் ஒரு தடவை நிலாவை பொண்ணு கேட்டு வந்து கடைசியில் வீரா வேண்டான்னு உங்ககிட்ட வந்து சொல்லிட்டான். இப்போ அப்படி இல்லை. இப்போ அவன் தான் உங்ககிட்ட போய் பொண்ணே கேட்க சொன்னான். அவனுக்கு நிலாவை ரொம்ப பிடிச்சிருக்கான். கல்யாணம் பண்ண அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். பார்த்துக்கங்க. ஒரே பிடிவாதம். போய் வீட்டில் போய் பேசுங்கன்னு. அதனால தான் நான் கிளம்பி வந்தேன். அண்ணி, நீங்க சொன்னது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா இப்போ அவகிட்ட போய் என்னன்னு பேச அதான் பாக்குறேன். அவ சம்மதிக்கிறாளோ என்னமோ. யாரு? நிலா சம்மதிக்க மாட்டானா சொல்றியே? ஆமா நீ, அவ மனநிலை இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. அதான். இன்னும் என் மருமவா அம்மா கிட்ட ஒன்றும் சொல்லாமல் இருந்திருக்கா. அதனால தான் அண்ணி பயப்படுறாங்க. ஐயோ அண்ணி, அதெல்லாம் என் மருமவா இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பாக சம்மதிப்பா. என்ன நீ சொல்றீங்க? நிலா கல்யாணத்துக்கு கண்டிப்பா ஒத்துப்பாளா? அட ஆமா அண்ணி, அவ கண்டிப்பாக ஒத்துப்பா. அம்மா, அட கமலி வாமா. அண்ணி, இவதான் நான் சொன்னேனே என் பொண்ணு கமலி. ஆமா, உங்க பொண்ணு கமலியா இது? என்னம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கத்த. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. வா, ஏன் அங்கேயே நிக்கிற? உள்ள வாமா. கமலி, எப்படி இருக்க? அட பெரியமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன போலீஸ் ஆனதும் இந்த பெரியமாவை மறந்துட்டல? ஐயா அப்படிலாம் இல்ல பெரியமா. அம்மா தான் உங்களை பத்தி அடிக்கடி என்கிட்ட பேசுவாங்களே. என்ன நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியல. இல்லனா அம்மா கூட்டிட்டு நான் உங்களை பார்க்க வந்திருப்பேனே. நானும் இவளை ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் நான் பாக்குறேனே. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இந்த இடத்துல இவளை நான் பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லப்போ. சரி பெரியமா, நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வரணும் என் கூட, சரிங்களா? கண்டிப்பா வரேன். இனிமேலே அடிக்கடி வருவேன் பாத்துக்க. சரிங்க பெரியமா. அம்மா, என்ன பேசிட்டீங்களா? பேசிட்டேம்மா. நீயும் அத்தைகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு. அத்தை, அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. இதில் நான் பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இருக்காது. இருந்தாலும் என் தம்பி சார்பாக நான் உங்ககிட்ட கேட்குறேன். வீராவுக்கு நிலாவை கல்யாணம் பண்ணி கொடுங்க. வீரா நிலா மேலே உயிரே வச்சிருக்கான். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறான். நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். எனக்கும் வீராவுக்கு நிலாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல சந்தோஷம்தான். இதில் நான் சம்மதம் சொல்கிறத விட நிலா சம்மதிக்கணும்லம்மா. யாருக்கெல்லே ஒரு தடவை இப்படி தான் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ அவளோட மனநிலைமை கொஞ்சம் சரியும் இல்லை. அதான் என்ன பண்ணுன்னு யோசிக்கிறேன். அவள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா எனக்கும் சம்மதம் தான். நிலாவும் வீராவும் வீட்டில் அவங்க கல்யாண விஷயத்தை ஒன்றும் சொல்லலையா? எங்களை வந்து பேச சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஐயோ அண்ணி, இப்போ என்ன, நிலா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாளான்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளோதானே. இதை நீங்கள் ஏன் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? நேராக நிலாட்டே போய் கேளுங்க. அவள் கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பா. என்ன நீ சொல்கிறீங்க? ஆமாத்த, அம்மா சொல்கிறதா சரி. நீங்கள் போயிட்டு நிலாட்ட கேளுங்க. அவள் கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பா. அவள் ஒத்துக்கிட்டா எங்களுக்கு சந்தோஷம்தான். அக்கா, அதான் அவங்க இவ்வளோ சொல்கிறாங்களே, வாங்க நிலாட்ட போய் கேட்போம். எனக்கு இப்போ தான் மனசு சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் நீ, நான் தான் இவ்வளோ சொல்கிறேனே, கண்டிப்பாக நிலா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பா. நீங்கள் வேணாலும் போய் கேட்டு பாருங்களேன். இல்லைனா நானும் உங்கள் கூட வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தே கேட்போம். அடியே சீதா, என்ன விட்டுட்ட? அடியே நீ இல்லாமலா? வாட்டி, நம்ம எல்லாருமே போய் நிலா கிட்ட கேட்போம் இந்த கல்யாணத்துக்கு அவளுக்கு சம்மதமா இல்லையான்னு. நான் வராம எப்படி? நானும் இந்த வீட்டில் ஒரு சம்மந்தி ஆகிட்டேன் பார்த்துக்க. இனிமேலே எல்லா விஷயத்துலையும் நானும் உன் கூட துணையாக தான் இருப்பேன். என்னடி, என்கிட்ட போட்டிக்கெலாம் வருவியோ? வராமல் இருப்பேனா? என் மருமவளும் இங்கே தானடி இருக்கா. நானும் போட்டிக்கு வருவேன் பார்த்துக்க. என் மருமவளா ஓ மருமவளான்னு பார்த்துருவோம். பாப்பேன் டி, பார்ப்போம் என் மருமவளா ஓ மருமவளான்னு. ஐயோ அக்கா, இங்க பாருங்க, மாமியார் சண்டை போய் இப்ப மருமக சண்டை ஆரம்பிச்சிரும் போல. ஆரம்பிச்சிட்டீங்களா 2 பேரும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ரொம்ப நாள் ஆச்சுல நாங்கள் பேசி, அதனால தான். சரி வாங்க, ஃபஸ்ட்டு என் மருமகளை போய் பார்ப்போம். என்ன அண்ணி, போய் மருமகளை பார்க்கலாமா? ஐயோ அண்ணி, இதை நீங்கள் கேட்கணுமா என்ன? வாங்க, வாமா கமலி, சமந்தி வாங்க.
ம் சொல்லு மாமா. என்ன பாருடி. பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டியா? ஏண்டி? அது எனக்கு ஒன்று பார்க்க ஒரு மாதிரியா இருக்கு. பார்க்க மாட்டேன். எனக்கு தாண்டி ஒரு மாதிரியா இருக்கணும், உனக்கு இல்ல. உனக்கா? என்ன மாமா சொல்ற? அது நான் எப்போதும் உனக்கு கிஸ் பண்ணும்போது நீ டக்குன்னு கண்ண முடிடுவ. ஆனா இன்னைக்கு நான் கிஸ் பண்ணும்போது நீ என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தல, அப்போ உன்னோட கண்ணு இருக்கு பாரு, அப்பா சொல்ல முடியாதுடி. அந்த கண்ணு வைக்கப்பட்டதை பார்த்து எனக்குள்ள ஏதோ பண்ணிட்டேன்னா பார்த்துக்கேன். ஆனா வழிகள் கூட இவ்வளவு சுகமாகவும் இவ்வளவு அழகாகவும் இருக்குன்னா அது உன் கண்ணில தாண்டி தெரியுது. சூப்பரா இருந்துச்சு. போ மாமா. நான் இதுக்கு தான் நீ எனக்கு கிஸ் பண்ணும்போது நான் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறேன். இனிமேல நான் எப்பெல்லாம் உனக்கு கொடுக்குறேனோ அப்பெல்லாம் நீ என் கண்ணை பார்க்கணும், புரியுதா? சூப்பரா இருந்துச்சுடி. அப்படியே நான் மயங்கிட்டேன்னா பாரு, என்ன நானே மறந்துட்டேன்டி அந்த கொஞ்ச நேரத்துல. சரி. இப்போ மனசுப்பட்ட வழியெல்லாம் நான் சரி பண்ணிட்டேன்ல. ஆனா இந்த மாமா மனசு வலிச்சுக்கிட்டே இருக்கு. நீ இன்னும் எனக்கு மருந்து தரல. அது வந்து அது வந்தா நீ முட்டுக்கு நீ முதல்ல என்ன பாரு. ஆஹா, முடியாது. ஏய், பாருடி என்ன. என்ன மாமா? என்னவாவா? என்னடி சொன்ன நீ? எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கொடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் நிறைய நிறைய கொடுக்குறேன்னு சொன்னேன். இப்ப என்னன்னா இந்த இழு இருக்கிற என்னடி? அதான் கொடுக்குறேன்னு சொன்னேன் மாமா. ஆனா இப்போ ஒரு மாதிரி இருக்குல்ல, அதான். இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. இந்த படி எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது பத்துக்க. அதுலயும் நான் நிறைய கொடுக்குறேன்னு சும்மா இருந்தவன உசுப்பேத்தி வேற விட்டுட்டேன். இப்ப என்னன்னா இப்படி சினிங்கிட்டு நிக்கிற? இந்த படி ஒழுங்கா கொடுத்துரு, இல்ல கடிச்சு வச்சு விடுவேன் பத்துக்க. ஐயோ, போ மாமா. பாருடி, நான் உன்னை பிரிஞ்சு இவ்வளவு நாள் இருந்ததே எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? உன்னை பார்க்காம இப்படி உன்னை தூக்கி கொஞ்சாம எனக்கு கிறுக்கே பிடிச்சிருச்சுடி. இப்போ நீ என்ன பண்ற? அப்படியே இந்த மாமா கிட்ட வந்து உன்னோட இந்த பூமேனியால என்னை கட்டி அணைச்சு அப்படியே உன்னோட பரிசத்தை இந்த மாமாவுக்கு கொடுக்குற. அதாண்டி உன்னை இத்தனை நாளா நான் பிரிஞ்சிருந்ததுக்கு எனக்கு கிடைக்கிற மோச்சம். கொடுப்பியா உன்னோட பரிசத்தை? அது என்னடி திரும்பிக்கிட்ட? ஐயோ, போ மாமா. நீ இப்படிலாம் பேசுற, நான் எப்படி உன் முகத்தை பார்ப்பேன்? எனக்கு வெக்கமா இருக்கும்ல. இதுல கூடன்னு வேற சொல்ற. இப்படி நான் கொடுப்பேன். வெக்கப்படுறியா? அடியே, உன்னோட இந்த வெக்கம் சினுங்களு இதெல்லாம் பார்த்து எத்தனை நாளாச்சுடி. இதை பார்க்கத்தானடி இவ்வளவு ஆசையா உன்னை தேடி வந்தேன். நீ என்ன பார்த்து எதுவா இருந்தாலும் பண்ணுடி. எதுக்கடி திரும்பிக்கிற? எனக்கு நீ வெக்கப்பட்டா ரொம்ப பிடிக்கும்னு தெரியும்ல. இங்க பாருடி, இப்ப நீ பார்க்க போறியா இல்லையா? அதெல்லாம் பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டியா? உன்னைக்கு எப்படி பார்க்க வைக்கணும்னு எனக்கு தெரியும்டி. என்னடி பாருடி, நான் உன்னை எப்போதும் ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ இப்படி வைக்கப்படுறது சினுங்கிறது, அப்புறம் நான் உன்கிட்ட நெருங்கி வரும்போதெல்லாம் என்னை விட்டு தள்ளி போறது, அன்னைக்கு கார்ல என் கூட சேர்ந்து தூங்கும் போது என் மார்பிள சாஞ்சுக்கிட்டு என் சட்டையை இறுக்க பிடிச்சிக்கிட்டு நீ அழகா தூங்கிக்கிட்டு புலம்புன பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்னைக்கு உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தேன்டி. இந்த மாதிரி சின்ன சின்ன அழகான விஷயங்கள் எல்லாம் நான் உன்னை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும்டி. நீ என்ன அவ்வளோ ரசிக்கிறியா மாமா? ரசிக்கலடி, நீ இந்த மாதிரி பண்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்து உன் கூட நான் வாழ்ந்துடுறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. ஐ லவ் யூ மாமா. நீ இப்படி வெக்கப்பட்டுக்கிட்டு எனக்கு நீ கொடுக்கணும். எந்த தேனீதலால நீ கொடுக்க போற மருந்து என் இதயம் இத்தனை நாளா பட்ட வழியெல்லாம் இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போயிடணும். நீ அப்படியே எனக்குள்ள முழுசா வந்துடணும். நம்ம ரெண்டு பேரோட மூச்சும் ஒன்னா கலந்துடணும். நீ எனக்குள்ள கலந்துறியாடி? நான் உனக்குள்ள வந்துடுறேன் மாமா. சீக்கிரம் நேரத்துக்கு கொடுத்தாதடி. உன்னோட பரிசு எனக்கு வேணும். நீ எனக்குள்ள கலந்துறடி. என்னிலா
என்ன மச்சான் கலக்கணும்? நான் வேணா கலந்து தட்டுமா? டே டே மச்சான், நீங்க என்னடா பண்ற? அதுவாடா மச்சான், இன்னைக்கு ஏதோ புது படம் ரிலீஸ்ன்னு சொன்னாங்க, அதான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். என்னடா உளர்ற? இந்த பாரு மச்சான், நானே ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தானே என் பொண்டாட்டிய கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கேன். தேவையில்லாம என் மூட கெடுத்த அவனை புரட்டி எடுத்துருவேன் பாத்துக்கா, ஓடிரு. ஒன்னும் இல்லை செல்லம், அவன் கிடக்கா, நம்ம ஒன்னா கலப்போம். என்ன புரட்டி எடுக்கிறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இந்த குடும்பமே சேர்ந்து ஒன்ன புரட்டி எடுக்க போது பாரு. இவன் என்கிட்ட அடி வாங்காம போக மாட்டான். டேய், உனக்கு என்ன தாண்டா வேணும்? சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்புடா. கிளம்பணுமா? அடே, ஒருத்தர் ரொமான்ஸ் பண்ணலாம்டா, ஆனா இப்படிலாம் பண்ணக்கூடாது. நீ ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சா சுத்தி யாரு இருக்காங்கன்னு கூட உனக்கு தெரியாது. என்ன சொல்றா? இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தாண்டா மச்சான். இப்படி ஒரு நிலைமையிலயும் உனக்கு ரொமான்ஸ் வருதுடா, பாத்துக்கையே. அட பாவிங்களா, மொத்த குடும்பமும் இங்கதான் நிக்குதா? இத நான் பாக்கலையே. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி சுத்தி நின்னு பாத்துக்கிட்டு நிக்குதுவோ? இது குடும்பமா? ஓ, இதுக்குதான் நீங்க முன்ன போங்க, நான் பின்னாடி வரேன்னு சொன்னியாக்கும். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, நான் சும்மாதான் பேசிக்கிட்டு இருந்தேன். பேசிக்கிட்டு இருந்தியா? அவளை இப்படி அணைச்சு வச்சுக்கிட்டு நிக்கிற? இதான் நீ பேசுறதோ? டேய் மச்சான், என்ன எதுக்குடா கூப்பிடுற? நீ தான் என்ன புரட்டி எடுத்துருவியே, இதுக்கே இந்த திணறிய மச்சான். நீ கொஞ்சம் பின்னாடி மட்டும் திரும்பி பார்த்த, மவனை செத்த. பின்னாடியா? இதுவே என்னால முடியல, இதுக்கு பின்னாடி என்னடா இருக்கு? கொஞ்சம் திரும்பி பாருடி, அப்புறம் தெரியும். செதறிட்டான். ஆத்தி அக்கா, நீயும் அங்க நிக்கிற, இவ என் தோலை உரிச்சிருவாளே. அக்கா, அது என்னடா இது? இல்லக்கா, பேசிக்கிட்டு தான்க்கா இருந்தேன். எது? இதான் நீ பேசுற லட்சணமா? உனக்கு கல்யாணம் பேச தானே வந்திருக்கோம், அதுக்குள்ள என்ன? அக்கா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்லக்கா. நான் சும்மாதான் இவளை பார்த்து பேசலான்னு வந்தேன். அவ திடீர்னு தடிக்கு விழ பார்த்தாலா, அதான் பிடிச்சேன். அந்த நேரமா பார்த்து நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க. தாங்கியா பிடிச்ச? வீட்டுக்கு வா, உன் தோலை உரிச்சிடுறேன். ஐயோ அக்கா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் எதுவும் பண்ணல. எதுவும் பண்ணாமலாடா இப்படி தூக்கி வச்சிருக்க? ஆமா, அதான் சொன்னேன்ல, அவ கீழே விழுந்துற பார்த்தா அதான் தாங்கி பிடிச்சேன்னு. பார்த்தேன் நீ தாங்கி பிடிச்சத. ரொம்ப நேரமா நான் அங்கே தானே நின்றுக்கிட்டு இருக்கேன். நீ எப்படி தாங்கி பிடிச்சனே நான் பார்த்துக்கிட்டு தான் நின்னேன். ரொம்ப நேரமாவா? எப்பத்துல இருந்து நிக்கிறாங்க? டேய் மச்சான், எப்படா வந்திய? அதுவாடா மச்சான், நீ வெக்கப்படுறதையும் சினுங்கிறதையும் பார்க்கதான் நான் ஓடோடி வந்தேன் அப்படின்னு சொன்னல, அப்பவே நாங்க வந்துட்டோம். அப்படின்னா குடும்பமா எல்லா சம்பவத்தையும் பார்த்துக்கிட்டு தான் நின்றுக்கிய. சம்பவமா? என்னடா மச்சா சொல்ற? அப்பவும் பண்ணிட்ட. ஏண்டா, பண்ணதுதான் பண்ண, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பண்ணிருக்க கூடாது. இப்படி என் சம்பவத்துல மண்ணெளி போட்டுட்டியடா. டேய், உனக்கு கொண்டு வந்தா நீ தானடா எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்த? நீ பண்ற சம்பவத்தை தான் ஊரே பாக்குதுடா. இதுல நான் வேற ஆள் கூட்டியாந்து வேற காட்டணுமாக்கும். ஒன்று வம்பத்துக்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சப்பா. டேய், என்னடா? அக்கா, ஒன்னும் இல்லக்கா. எக்கோ, இவங்க பேசிக்கிறத பார்த்தா இவங்களுக்கு முன்னாடியே ஒருத்தர் தெரியுமோ? அப்படிதாண்டி நானே நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆள் பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படியே அந்த வீரா பைய பேசுன மாதிரியே இருக்கு. எனக்கு அதான் ஒரு டவுட்டாவே இருக்கு பத்துக்க. நான் கன்ஃபார்மா சொல்றேன்க்கா, வீரா மாமாவுக்கும் இவங்களுக்கும் கண்டிப்பா ஏதோ சம்மந்தம் இருக்கு பத்துக்க. எப்படி சொல்ற? அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூமுக்குள்ள ஒன்று நடந்துச்சுக்கா, அதை வச்சுதான். என்ன நடந்துச்சு? ஏங்கா, உனக்கு தெரியாது? மாப்பிள்ளைய பார்த்தா பயமா இருக்கா, ஆனா இதுனா மட்டும் சரியா பரவாயில்ல, விவரமா தான் இருக்கிறாங்க எல்லாரும். ஏண்டா, நான் தான் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டேன்லடா, அதுக்குள்ள என்னடா உனக்கு அவசரம்? அட சீதா, வீடு சின்ன சிறுசுங்க, நாளைக்கு கல்யாணம் தானே பண்ணிக்க போதுவோ, ஏதோ அதுக்கு முன்னாடி ரெண்டு பார்த்து பேசிக்கணும்னு ஆசைப்பட்டு இன்னும் பேசுதுவோ. இதில் என்ன இருக்கு? இதுக்கெல்லாமா கோவப்படுவாங்க? இந்த பாரு செல்லம்மா, நான் பெத்ததை பற்றி உனக்கு தெரியாது, அது கடும் விளைச்சலாக்கும். டேய் மச்சான், நீ அவ்வளவு மோசமானவனாடா?
வாய முடிட்டு நின்று இல்ல எட்டிக்கிட்டு மிதிச்சிருவான் பத்துக்க. ஏண்டி இங்க இவ்வளோ அரளி பொருளி நடந்துகிட்டு இருக்கு, உங்க அக்காக்காரி இன்னும் அவனை மெய் மறந்து பார்த்த மினிமாவே நிக்கிறா பாருடி. அந்த ஒசரத்துல இருந்து இறங்கியிருக்கான்னு பத்தியா? அது ஒன்றும் இல்லக்கா, ரொம்ப நாள் கழிச்சு மாமா பக்கம்ல, அதான் மாமா மயக்கத்துல என்னமோ இருக்காளா என்னமோ. ஏன்டி மயங்க மாட்டா? அவளுக்கு என்ன இந்த வீரப்பையன் வந்துட்டா. ஆனா எனக்கு வாயை விட்டு புலம்பிடக்கூடாது, யாருக்கு அதுலயாச்சும் விழுந்துச்சு அசிங்கப்படுத்தி விட்டுருவாங்க. அடியாய் அடியாய் நிலா. அடியே வள்ளி. வள்ளிதான். முதல்ல அந்த ஒசரத்துல இருந்து கீழே இறங்குப்பா, பார்க்க முடியல. அம்மா அது வந்து என்ன நிலா இது? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்கிட்டா என் மேல நீங்க பெரிய நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அந்த நம்பிக்கையை நான் உடைச்ச மாதிரி ஆயிடும். அதாம்மா பயந்துகிட்டு உங்ககிட்ட இவ்வளவு நாளா எதுவும் சொல்லல. அத்தை, நிலாவை எதுவும் சொல்லாதீங்க. நான் தான் நிலா கிட்ட இப்போதைக்கு நம்ம விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டான்னு சொன்னேன். ஏன்னா யாருக்குள்ளே இப்படிதான் நான் உங்ககிட்ட நிலாவை பொண்ணு கேட்டு வந்து அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டேன். நீங்க என் மேல கோவமா இருப்பீங்க. கோவம்லாம் கொஞ்சம் குறைஞ்சதும் வீட்டில் எல்லார்கிட்டையும் பேசி முறைப்படி வந்து பொண்ணு கேட்கலான்னு நான் தான் நிலா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டான்னு சொன்னேன். எனக்கும் இவங்க காதலிக்கிறது முன்னாடியே தெரியும் அத்தை. ஆமாத்த, இவங்க விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். நான் உங்ககிட்ட பேச வரணும்னு தான் நினச்சேன். அப்போதான் வீரா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொன்னான். என்ன இருந்தாலும் அவன் பண்ணது தப்பு, இது அவனோட பிரச்சனை. அவன் பண்ண தப்பை அவனே சரி பண்ணட்டும்னா நான் எதுவும் பேசாமல் இருந்தேன். இந்த பாருங்க, நீங்கள் என் மருமகளெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. என் மருமக கண்டிப்பாக எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டா. எல்லாம் நான் பெற்று வச்சிருக்கேன் பாருங்க கல்ல, அவன் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்பான். அவன் ஏதாச்சும் இவளை மிரட்டியிருப்பான், அதுக்கு பயந்துக்கிட்டு அவள் வீட்டில் சொல்லாமல் இருந்திருப்பா. மற்றபடி என் மருமவெல்லாம் இப்படி பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறவளா சொல்லுங்க? அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு, எல்லாம் இவனால வந்துச்சு. ஆமாம்மா, அவளுக்கு ஒன்றும் தெரியாது, உலகம் தெரியாத புள்ள, பச்சை மண்ணு பத்துக்கங்க. இன்னும் இந்த குடும்பம் இவளை நம்பிக்கிட்டு இருக்கே. டேய், நீ இவ்வளவு பெரிய மோசக்காரனா? பாவம், இந்த பச்சை மண்ணை எப்படி மிரட்டி வச்சிருக்க? டேய், ஓடிடுறா, கையில சிக்கன உனக்கு கொண்டு பத்துக்க. எப்பா, இவனுமோ பண்ற அலப்பறை தாங்க முடியலமா. ஏன் நிலா, எதுக்கு நீ அழுகுற? அழுவாத, நான் தான் இருக்கேன்ல, எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத, கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும்டி. அழுவாதடி, நீ அழுதா என்னால தாங்கிக்க முடியாதுடி. சாரி மாமா, எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். அன்னைக்கே நீ சொன்ன அம்மா கிட்ட வந்து பேசுறேன்னு சொல்லி நான் தான் இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொன்னேன். ஆனா நீ சொன்னதை மட்டும் அப்ப கேட்டிருந்தேன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குதுல மாமா. எல்லாம் ஏன் தப்பு தானே. அம்மா என்ன தப்பா நினைச்சிருப்பாங்களா மாமா? இந்த கல்யாணத்துக்கு அவங்க சம்மதிக்காம போயிட்டாங்கன்னா எனக்கு பயமா இருக்கு மாமா. ஏய் நிலா, அதெல்லாம் உன் மேல எந்த தப்பு இல்லடி. நீ என்ன வேணுக்குன்னா இந்த கல்யாணத்தை தள்ளி போட்ட? இல்ல இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சு ஒருத்தர் இன்னும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் படிக்கலாம்னு தானே சொன்னேன். இதுல உன் மேல என்னடி தப்பு இருக்கு? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. கண்டிப்பா அத்தை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க. நம்ம கல்யாணம் நடக்கும்டி. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், உன் கூட நான் இருக்கேன். நீ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாரோட ஆசீர்வாதத்தோடையும் நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நீ நம்பிக்கையா இருடி நிலா. நீ அழுதா என்னால தாங்கிக்க முடியாது. நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைடி எங்க வீட்டுல இருந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல பொண்ணு கேட்க சொன்ன. நீ இப்படி அழுதுகிட்டு நிக்கிறத பார்த்தா எனக்கு மனசெல்லாம் வலிக்குதுடி. அழுவாதடி, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். அத்தை ஒத்துப்பாங்க. நான் பேசுறேன்டி அத்தைகிட்ட. ஐயோ சம்மந்தி, பாவம் சின்ன பிள்ளை, மனசுல ஆசைப்பட்டுட்டா. என்ன வீட்டில் வந்து சொல்றதுக்கு பயம், அதனால தான் சொல்லாமல் இருந்திருப்பா. நீங்கள் தானே உங்கள் பொண்ணை பற்றி அவ்வளோ சொன்னீங்க. அப்படி நல்ல பொண்ணு தப்பு பண்ணுவாளா சொல்லுங்க? என்ன நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சால் மனசு கஷ்டப்படுவீங்கன்னு நினச்சிட்டு தான் அவள் சொல்லாமல் இருந்திருப்பா சம்மந்தி. அந்த பையனும் வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து தானே உங்ககிட்ட பொண்ணு கேட்டிருக்கான். நீங்கள் பழசெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. அந்த பையனும் நல்ல பையன்தான் சம்மந்தி. எனக்கு அவனை நல்லா தெரியும். என் பிள்ளை மாதிரி தான் அவனும். நீங்களே கொஞ்சம் பாருங்க, ஜோடி பொறுத்த எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. பேசாமல் ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் சம்மந்தி. அக்கா, அக்கா எனக்கு அந்த பிள்ளைய ரொம்ப நல்லா தெரியும்க்கா.
ரொம்ப நல்ல பிள்ளைக்கா. அன்னைக்கு என் வீடு என்னை விட்டு போகும்போது இந்த பிள்ளை தான் என் கூடயே நின்று என் வீட்டை எனக்கு மீட்டு தந்துச்சு. அன்னைக்கு மட்டும் இந்த பிள்ளை வரல, நானும் என் பிள்ளையும் நடுத்தெருவில் தான்க்கா நின்றுப்போம். ரொம்ப நல்ல பையன்க்கா. அம்மா அம்மானு என் மேலே உயிராக இருப்பா. நான் சொன்னா கேளுக்கா, நிலாவுக்கு இந்த பையனையே பேசாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். நிலா நல்லா இருப்பா. அந்த பையன் ரொம்ப நல்லா வச்சு பார்த்துப்பாங்க்கா. நீ எங்கே தேடி அலைஞ்சாலும் இந்த பையனை மாதிரி நிலாவுக்கு ஒரு மாப்பிள்ளையை உன்னால் கொண்டுட்டு வர முடியாது. அவன் நல்லா வச்சுக்கிருவாங்க்கா. மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. அம்மா அந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்கல்ல? நம்ம ரெண்டு பத்தியும் பிரிச்சிட மாட்டாங்கல்ல? நிலா, அப்படிலாம் ஒண்ணு நடக்காதடி. நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. அப்படிலாம் பேசாத. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். அத்தை ஒத்துப்பாங்கடி. நான் தான் பேசுறேன்னு சொல்றேனே. என்னால நீ இல்லாம இனி ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுடி. நான் நிறைய பட்டுட்டேன் உன்னை பிரிஞ்சு. இதுக்கு மேல நீ இல்லாம என்னால வாழ முடியாது நிலா. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். நீ இப்படி அழுகுறத பார்க்கும்போது தாண்டி எனக்கு மனசுக்கு ரொம்ப வலிக்குது. இதெல்லாம் ஒன்றும் ஆகாது. என்ன நீ எல்லாரும் சொல்கிறோம், நீங்கள் ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருக்கீங்களே?